என்ன மீனா பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப கோவமாக பேசிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அருணும் சீதாவும் வந்துடுறாங்க. அருண் சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணாதீங்க. அதே எங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிருச்சு, இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் மேரேஜே முடிஞ்சிருச்சு. இனிமேல் நீங்கள் என்ன சொன்னாலும் அது ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தியா மீனா, அவன் புத்தி அவன் காமிக்கிறான், பார்த்தே இல்லை, நான் எத்தனை தடவை நான் உங்கள்கிட்ட சொன்னேன், ஏ சீதா நீ படித்தவ தானே, உனக்குள்ள கொஞ்சம் கூட புத்தியே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாமா போதுங்க மாமா, என்னால் எங்கள் அப்பா இருந்திருந்தானே எனக்கு ஜாம்னு நல்லபடியாக வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாரு. இப்படி திருட்டுத்தனமாக வந்து கல்யாணம் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியம் வந்திருக்காது. எனக்கு இப்படி ஆனதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, இப்படி சொல்கிற வேற ஆரம்பிச்சிட்டிங்களா நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா வந்துட்டு, ஏன் சீதா என்ன சீதா எப்படி பேசுகிற, நீ உங்கள் மாமாவே எதிர்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன என்னக்கா, எனக்கு அவருக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கிறோன்னா ஓகேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போக வேண்டியதானே பெருந்தன்மையா. அதை விட்டு அவருக்கு இவரை பிடிக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? நான் தானே அவரோட சேர்ந்து வாழ போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு, இங்கே பாரு, என்ன இருந்தாலும் சீதா நீ இப்படி அவரை பார்த்து இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீனா, நல்லா சொல்லி கொடுத்துருப்ப போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், நீ இடம் குக்கங்காட்டி தானே அவள் இப்படி பேசிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, தேவையில்லாமல் அவங்கள திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவனுக்கு முன்னாடி என்னை தோக்கடிச்சிட்டில நீயே, ஏன்னா நீ அவமானப்படுத்திட்டில்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ அருணுக்கும் முத்துக்கும் நல்லா வாக்குவாதம் ஆகிட்டு அருணுக்கும் முத்துக்கும் சண்டை வருது. இதை பார்த்துட்டு இருக்கிற மீனா, எங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க, போகிற பக்கமெல்லாம் சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உனக்கு நான் இப்போ பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதில்ல, நல்லது பண்ண போனால் எல்லாரும் இப்படி தான் பேசுவீங்க. இனிமேல் சீதாவுடைய வாழ்க்கை பற்றி நான் எதுவும் யோசிக்க போகிறதில்ல, உங்கள் வீட்டில் என்ன நடந்தாலும் எனக்கு அதை பற்றி இனிமேல் கவலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக ஃபோன் பண்ணுறாங்க. இவனுக்கு சத்யாவுக்கு ஃபோன் பண்ணணுன்னு, சத்யா வந்துட்டு மாமா எப்போ மாமா வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக கேட்குறாங்க. எதுக்கிட்ட வர சொல்கிற, அக்கா இப்போ தான் வந்து உங்கள் அக்கா கறி இப்போ தான் என்னை வந்து அவமானப்படுத்தினா, அடுத்து அங்கே வந்ததுக்கப்புறம் என்ன அவமானம் இருக்க போதுன்னு எனக்கு தெரியல. அங்கே பாரு, நான் சாப்பாடு ஏற்பாடு பண்ணல, அதுக்கு என்ன காசாவது நான் கொடுத்துட்றேன், ஆனால் அது வந்து நீ பாஸ் பண்ணதுக்கான சாப்பாடு கிடையாதுடா, அதான் சீதாவுக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, அதனால் அதுக்காக வந்து விருந்து போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. என்ன நடந்ததுன்னு தெரியலையே, மாமா ஏன் எப்படி பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்போ தான் கூடவே நின்றுருக்காங்க. மீனாவுடைய அம்மாவிட்ட இது சொல்கிறாங்க. இதுக்கிட்ட என்ன மீனா என்ன பண்ணி தொலைஞ்சான்னு தெரியலையேடா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணணுன்னா மீனா எடுத்துட்டு என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன பண்ணி வச்சேன், ஏன் மாப்பிள்ளை அப்படிலாம் பேசினாரு, என்னாச்சு, சீதா கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. சீதா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இங்கே தாம்மா இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. தயங்கி பேசுகிறத பார்த்துட்டு, சீதாவுக்கு என்னாச்சு, கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்மா, ரிஜிஸ்ட்ரேஷன் மேரேஜ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமே நான் பண்ணி வச்சுக்கிறேன், நீ வீட்டுக்கு முதல்ல கிளம்பி வா அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போனோன்னே சீதாவும் வந்து அருணையும் மாலையும் கழுத்துமா பார்த்தோன்னே, என்னடி பண்ணி வச்சுக்கிற, என்ன காரியம் பண்ணியிருக்கிற நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே விருந்துக்காக வந்தவங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருமே வேடிக்கை பார்க்குறாங்க. ஊரறிய கூப்பிட்டு வந்து இப்படி மானத்தை வாங்கிட்டியல நீயே, இப்போ மாப்பிள்ளை உனக்கு எப்படி ஏற்றுப்பாரு, வாழ்க்கையை கல்யாணம் பண்ணி இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு உன் வாழ்க்கையை நீ வந்து தலையில் மண்ணை போட்டுக்கிட்டே, நீ எல்லாம் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறாருங்க. அழறாங்க. இதை பார்த்துட்டு மீனா, அம்மா அழுகாதிமா, இல்லாமல் சரியாயிரும் கொஞ்ச நாளில் அவர் கோவப்படுவார், ஆனால் மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அந்த தம்பி எப்படி நல்லவர், நம்ம வீட்டுக்கு ஏற்றவராக இருந்தார், எங்க நீங்கள் இப்போ சீதாவுக்கு உங்களுக்கு கொடுக்கல, கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னு சொன்னானவே ஒதுங்கி இருக்க வேண்டியதானுங்க, எதுக்குங்க இப்போ எங்கள் ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் இப்படி சண்டை போட்டு விட்றீங்க, பிரச்சனை பண்ணுறீங்க, இப்படி சீதாவை வந்து இப்படி இந்த அளவுக்கு நான் இப்போ பார்த்து வளர்த்தணும், அவளை ஊரறிய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சா இப்படி வந்து ஒருத்தருமே இல்லாத மாதிரி கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணியிருக்கீங்களே, நீங்களாம் படித்தவரெல்லாம் பண்ணுற வேலை தானே அது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து சத்யாவும் கோவப்பட்டு, எங்கள் மாமா எவ்வளோ நல்லவர் தெரியுமா, அவர் மனசை நீங்கள் கஷ்டப்படுத்திட்டீங்கல்ல அக்கா, நீ பண்ணது சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லைக்கா, மாமா எவ்வளோ தூரம் நான் பாஸ் பண்ணிட்டேன்னு சொன்னதுக்கு அப்பா நம்ம அப்பா இருந்தால் எப்படி பண்ணியிருப்பாரு, அதே போல் தான் எனக்கு அவ்வளோ தூரம் என்னை வந்து சந்தோஷப்படுத்தி என்னை வாழ்த்தினாரு, நான் உண்மையாலுமே அப்பாவே ஒரு நிமிஷம் நான் பார்த்தேன், அப்படிப்பட்ட மாமாவை வந்து நீ இப்படி மனசு கஷ்டப்படுத்திட்டீலக்கா, எனக்கு உன்னை நீ பண்ணதெல்லாம் சுத்தமாக பிடிக்கலக்கா அப்படின்னு சொல்லிட்டு சத்யாவும் சொல்கிறாங்க. என்ன எல்லாருமே நீ புரிஞ்சுக்காம பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மீனா, நீ பண்ணது கரெக்டுன்னு சொல்லி நியாயப்படுத்தி பேச போறியா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுடைய அம்மாவும் ரொம்ப திட்டுறாங்க. போனேன்னா அங்கே வீட்டுக்கு போனேன்னா கண்டிப்பாக மாப்பிள்ளை என்ன கோவத்தில் இருப்பான்னு தெரில, எப்படி உன் வாழ்க்கை நீ சரி பண்ணிக்க போறேன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சீதா சொல்கிறாங்க, அக்கா நான் வந்து வேணா மாமாட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா நீ போனீங்கன்னா இன்னும் பிரச்சனை பெருசுதாகும், நீ கொஞ்சம் அமைதியாக இரு, அதான் உனக்கு வேணுங்கிற வாழ்க்கையை தேடிக்கிட்டே இல்லை, இனிமேல் வீட்டு பக்கம் அம்மா தம்பின்னு சொல்லிட்டு இங்கே வந்துடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னம்மா இப்படி சொன்னா நான் எங்கே போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் உனக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டே இல்லை, போ அவனோடய போய் வாழ போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, தேவையில்லாமல் நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அருண் பேசுகிறாங்க. பிரச்சனை இல்லை, நாங்கள் பண்ணலப்பா, உனக்கு என்னப்பா, யார் வந்து என்ன பண்ண எப்படி போனால் என்ன, யாரோட வாழ்க்கை எப்படி இருந்தால் உனக்கு என்னப்பா, உனக்கு நீ சீதாவை கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா பண்ணிட்டியல்ல, உன் காரியம் முடிஞ்சிச்சுல, நீ கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வாசித்த நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு அருண் சீதா கூப்பிட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே மீனா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனேன்னா அங்கேயே இல்லை, எதுக்கு இப்போ வீட்டுக்குள்ளே வர, யாரை பார்க்கணுன்னு வர, யார் என்ன அவமானப்படுத்தணும்னு வர அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. என்னங்க இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சத்தத்தை கேட்டு அண்ணாமலை வெளில வராரு. என்னடா ஆச்சு, ஏன் இவ்வளோ தூரம் கோவப்படுற, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னாச்சா, மான மரியாதை எல்லாத்தையும் வாங்கிட்டு இனிமேல் என்ன பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னாச்சுன்னு சொன்னா தானே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மீனா சொல்ல கேட்காம அந்த அருணுக்கு அந்த சீதாவை கல்யாணம் பண்ணி வச்சுட்டா, இதுக்கு மேலே என்ன எனக்கு அவமானத்தை வேணும், அவமானத்தை எப்படி தேடி கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கல்ல, இனிமேல் அவளோட நான் எப்படி சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாரு, அவங்க ரெண்டுத்துக்கு பிடிச்சிருக்கு, அதனால் கல்யாணம் பண்ணி வச்சுட்டாலா இருக்கும், அதுக்கேண்டா நீ இவ்வளோ தூரம் நீ கோவப்படுற அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா நான் கல்யாணம்னா ரிஜிஸ்டர் மேரேஜ் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க, கல்யாணம் எல்லாம் இவர் ஓகேன்னு சொன்னதுக்கப்புறம் தான் இல்லை ஊரறிய பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்பா இதெல்லாம் சும்மா காதில் பூ சுற்றுற வேலை, இவன் என்ன நினச்சாலும் அது நடந்துருச்சு. இவளுக்கு மொத்தல வந்து நம்ம மாதிரி நான் வந்து இப்போ கார் டிரைவராக இருக்கேன், நம்மளுக்கு அமைஞ்ச மாப்பிள்ளை மாதிரி அவன் அமைஞ்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குமரலோட தான் வந்து வாழ்ந்துருக்கிறா. அதான் அவள் படிச்சிருக்கிறா, அதனால படித்த மாப்பிள்ளை கிடச்சோன்னே கவர்மெண்ட் வேலை கிடச்சோன்னே நம்மளெல்லாம் பார்த்தா அவளுக்கு அப்படி இலக்காரமாக தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிற விஜயாவும் வராங்க. கரெக்டாக சொன்னடா, இப்போ தான்டா நீ அவளை கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்கிற. அவள் நீ சும்மா இங்கே இருக்கான்னு நினச்சிட்டு இருந்தியா, உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டு பெரிய ஆள் ஆகும்னு சொல்லிட்டு பூ வியாபாரம் பண்ணி அது இது மண்டப டெக்கரேஷன் பண்ணி லட்ச லட்சமாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டால, இனிமேல் எப்படி உன்னை மதிக்க ஆரம்பிப்பா. அது மட்டும் இல்லாமல் நீ எல்லாம் கார் டிரைவர் தாண்டா, ஆஃப்டர் ஒரு கார் டிரைவர். அதான் ஆனால் தங்கச்சி கிடச்ச மாப்பிள்ளையே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வேலை, அதை எப்படி விட்டுருவா, விடமாட்டால. அவள் நல்லவனா கெட்டவனா எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, சீதா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவன் முடிவு பண்ணிட்டா. அதனால் நீ என்ன யார் படைச்ச கடவுளே வந்து சொன்னாலும் அவள் கேட்டிருக்க மாட்டாடா அப்படின்னு சொல்கிறாங்க. அத்தை நீங்கள் இருக்கிற பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி பெருசாக பேசாதீங்க, நான் கோயிலெல்லாம் பூச்செயினெல்லாம் கேட்டுட்டு தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ நீ பூச்செயினெல்லாம் கேட்பேன், ஆனால் கட்டின புருஷன் உயிரோட கூட இருக்கிறான், அவன் சொல்கிறத நீ கேட்க மாட்டேலையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ கட்ட ஸ்ருதி வராங்க. எங்கள் சீதா பற்றி நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, சீதா ரொம்ப நல்ல பொண்ணு, மெச்சூரிட்டான பொண்ணு, அவங்க வந்து எடுத்த முடிவு நல்ல முடிவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேத்துக்குள்ள பிரச்சனை இருக்கிறப்போ ஆண்டி நீங்கள் எதுக்கு உள்ள வந்து பெரிய பிரச்சனையை பெருசு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து ரோஹிணி வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க விஜயாவுக்கு. ஆண்டி சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, அதான் அவங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டாருல முத்து, அதுக்கப்புறம் எதுக்கு வந்து மீனா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க ஏற்கனவே இங்கே பெருசாக பிரச்சனை போயிட்டுருக்கு, நீங்கள் ஏங்க ரோஹிணி உள்ளே வரீங்க, நீங்கள் மட்டும் என்ன அமைதியாக இருந்துடுறீங்க, நீங்கள் எல்லா பொய்யும் பேசி தானே உள்ளே வந்திருக்கீங்க, நீங்கள் இதெல்லாம் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்துட்டு எதுவும் பேசாமல் அப்படியே வயரஸ் நிற்கிறாங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, என் பிரச்சனை நான் பேசிட்டு இருக்கிறேன், நீ எதுக்கு தேவையில்லாமல் உள்ளே வர, அப்படியே பேசி என்னை வந்து மாற்றலான்னு பார்க்குறியா, அது எந்த காலத்தில் நடக்காது, எனக்கு பிடிக்காத மருவும் பிடிக்காதவதா, நீ பொய் பித்தலாட்டம் ஃப்ராடு எல்லாமே பண்ணுறவ, உங்கள்கிட்ட எல்லாம் பேசுறதுக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்த வந்து இங்கே மீனா சொல்கிறாங்க, எங்க நான் சொல்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க, அவளுக்கு பிடிச்சிருக்குதா அதனால் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன், மற்றபடி எனக்கு மனசார பிடிச்சி உங்களை ஏற்றுட்டுலாம் நான் வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்னமோ சொல்லி என்னமோ பெண்ணு மொத்தத்தில் வந்து கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டு வந்துட்டு இல்லை, இப்போ அவன் நினச்சது நல்லபடியே நடந்துருச்சு, ஆனால் சீதாவுடைய வாழ்க்கை நாளைக்கு என்ன ஆகுன்னு கூட தெரியாது, அதெல்லாம் இருக்கட்டும், அவள் தான் வந்து சீதா தான் இனிமேல் இந்த வாழ்க்கையை பற்றி என்னை பற்றி யோசிக்காதீங்கன்னு அவ்வளோ தூரம் கராராக பேசுகிறா, இனிமேல் அவளை பற்றி நான் நினைக்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்குது, என்னைய மதிக்கிறவங்கள தான் நான் மதிக்க முடியும், நீயே மதிக்கல அவள் எப்படி என்னை மதிப்பா சொல்லு பார்க்கலாம், நீ கொடுக்குற இடம் தான் எல்லாரும் இப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, சரி விடுற நடந்து போச்சு, இனிமேல் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான்ப்பா இனிமேல் எதுவுமே பண்ண முடியாதுல்ல, இனிமேல் நானும் எப்படி இவளோட சேர்ந்து வாழ முடியும், நான் இவ்வளோ எவ்வளோ தூரம் நம்பிக்கையாக இருந்தேன் தெரியுமா, நான் வந்து அம்மா அப்பா உங்கள் 2 பேத்துக்கு தவிர அடுத்தது வந்து ரொம்ப மதிச்சது நம்பினது இவ்வளோ தான், அம்மா கூட என்னை வந்து இது பண்ணதில்லை, ஆனால் இவளை வந்து அவ்வளோ தூரம் நான் நினச்சேன், இவங்கள அவ்வளோ தூரம் நம்பிக்கை வச்சுருந்தேன், இனிமேல் இவளோட எப்படி வாழ முடியும், முதுகுலேயே குத்தி விட்டால, எனக்கு ஒரு கஷ்டம்னா அவளுக்கு ஒரு கஷ்டம் இல்லையா, ஆனால் அவள் அப்படி நினைக்கவே இல்லையே, அவள் தங்கச்சியோட வாழ்க்கை தானே பெருசுன்னு நினச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற நம்மளை சரிடா விடுடா கொஞ்சம் அமைதியாக இருடான்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா உங்கள் பேச்சை கேட்டு தான் நான் வந்து அந்த வீட்டில் போய் எல்லாத்தையும் பண்ணணும் பிடிக்கும்னு நினச்சேன், ஆனால் யாருமே நீ அங்கே மதிக்கலை, இனிமேல் நான் எதுக்கு அங்கே போகணும், முதல் முறையாக நீங்கள் சொன்ன பேச்சை நான் மீறுறேன்ப்பா, இனிமேல் அந்த வீட்டுக்கு நான் போகிறதும் கிடையாது, இனிமேல் இவன் மூஞ்சியில் நான் முழிக்க போகிறதும் கிடையாது, இந்த வீட்டில் இருக்கிறதும் இல்லாமல் போகிறதும் அவளோட இஷ்டம், ஆனால் வந்துட்டு இனிமேல் இவ பேச்சையோ இவ சொல்கிறதையோ எதுவுமே கேட்கவும் மாட்டேன், இவளோட சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை இனிமேல் அவ்வளோதான்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இவ்வளோ பெரிய வார்த்தை சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா யார் சொன்னாலும் இனிமேல் இந்த விஷயத்தில் நான் கேட்க போகிறதில்ல, இவ எனக்கு பிடிக்காமல் பண்ணிட்டாலே இனிமேல் இவளுக்கு பிடிச்ச மாதிரி நாயாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து ரொம்ப கோவமாக கிளம்பிடுறாரு.